ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலால் கொல்லப்பட்ட ஒரு மாணவியோடைய மரணம் ஒரு வார காலமாக ஒரு நபர் முனியராஜ் என்ற ஒரு இளைஞர் அந்த மாணவியை என்ன நீ காதலிக்க மாட்டியா அப்படின்ற ஒரு வெறியில் அந்த பொண்ணை குத்துறாரு. பட்டப்பகல்ல பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த காலை நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நடக்குது. இதில் அப்படியே ரத்தம் கொப்பளிக்க நேற்றைய ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இதுவரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். எப்படி இது மாதிரியான ஒரு துணிச்சல் இவங்களுக்குலாம் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி. தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இத்தகைய பாலியல் வன்கொடுமைகள், கொலை சம்பவங்கள் டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலால் கொல்லப்பட்ட ஒரு மாணவியோடைய மரணம் ராமேஸ்வரத்தை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இத்தகைய பாலியல் வன்கொடுமைகள், கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க என்ற கேள்வியை உருவாக்கியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை என்ற இடத்தை சேர்ந்தவர் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. அந்த பெயர் வேண்டாம். அவர் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 படிச்சுட்டு வராங்க. அவங்க வழக்கம் போல் பள்ளிக்கு செல்லும்போது ஒரு வார காலமாக ஒரு நபர் முனியராஜ் என்ற ஒரு இளைஞர் அந்த மாணவியை பின்தொடர்றாரு. தன்னை காதலிக்கும்படி அவர் தொடர்ச்சியாக தொல்லை கொடுக்குறாரு. ஆனால் அந்த பெண், அந்த மாணவி அதை மறுக்கிறாங்க. இந்த கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் நிரம்பிய பகுதி இல்லையா, அங்கே வலையை காய வைக்கிறதுக்காகவும் வலையை பின்னுவதற்காகவும் ஒரு கூர்மையான ஒரு கத்தி மாதிரியான ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பாங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அதை எடுத்துகிட்டு அந்த மாணவியை சரமாரியாக கழுத்தில் குத்துறாரு. என்ன நீ காதலிக்க மாட்டியா அப்படின்ற ஒரு வெறியில் அந்த பொண்ணை குத்துறாரு. பட்டப்பகல்ல பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த காலை நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நடக்குது. இதில் அப்படியே ரத்தம் கொப்பளிக்க அந்த பெண் அந்த இடத்துல அந்த மாணவி அங்கேயே சரிஞ்சு விடுறாங்க. அவர் தப்பிச்சு ஓடுறாரு. உடனே தகவல் அறிஞ்சு போலீஸார் வராங்க. அந்த மாணவி மீட்டு அரசினர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால் அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழக்க நேரிடுது. இதையடுத்து அந்த மாணவியோட உறவினர்கள்லாம் திரண்டு அந்த உடலை வாங்குறதுக்காக ஒரு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது செய்யணும் அப்படின்ட்டு. போலீஸாரும் அங்கே விசாரித்து அந்த முனிராஜ் இளைஞரை கைது செய்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, ஒருதலை காதலில் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, என்னை பின்தொடர வேணான்னு சொல்லிடுச்சு, அந்த கோவத்தில் நான் குத்திட்டேன்னு சொல்கிறாரு. இது முதல்கட்ட விசாரணை கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். முழுமையான தகவல்கள் முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். இது ஒரு இடத்துல மட்டும் நடந்த சம்பவம் அல்ல. அதாவது இது ராமேஸ்வரத்தில் மட்டும் நடந்த சம்பவம் இல்லை. கடந்த நேற்றைய ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இதுவரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் கொலைகள் நடந்திருக்கு. இது இன்னும் பிற சம்பவங்களாக கூட நடந்திருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒரு ஏடிஎம் மையத்துக்கு பணம் எடுக்கிறதுக்காக ஒரு 15 வயசு மாணவி வராங்க. அப்போ அங்கே அருண்ராஜ் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தனிமையை பயன்படுத்திக்கிட்டு, சிசிடிவிலாம் இருக்கின்ற கூட அந்த குறைந்தபட்ச அறிவு கூட அவங்களுக்குலாம் இல்லை. சிசிடிவி இல்லைனா கூட தவறு செய்யக்கூடாதுன்றது தான் மனித சுபாவம். ஆனாலும் அவர்கள் சட்டத்தின் பார்வை கூட அஞ்சுவதில்லை என்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்படி இருந்தால் அந்த சிறுமிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். திருப்பத்தூரில் இப்படின்னா, புதுக்கோட்டையில் 14 வயது மாணவிக்கு 69 வயது முதியவர் ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த சிறுமி கருவுற்றிருக்காங்க. இப்போ போக்சோவில் அந்த பெரியவர், அந்த கிழவர், அந்த முதியவர் கைது செய்யப்பட்டாலும் எப்படி இது மாதிரியான ஒரு துணிச்சல் இவங்களுக்குலாம் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி நெஞ்சு உழுக்குது. இதே போல் வேலூர் பக்கத்தில் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் ஒருத்தர் ஒரு 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி இப்போ கருவுற்றிருக்காங்க. அவரும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. ஆனால் அந்த சிறுமியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? அந்த பெற்றோர்கள் அடுத்து என்ன செய்வாங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடி அவங்க எதிர்கொள்ள நேரிடும். பள்ளிக்கு வெளியில் இது மாதிரி படுகொலைகள் நடக்குதுன்னா, பள்ளிக்குள்ளே தூத்துக்குடி மாவட்ட விளாத்துக்குளத்தில் ஒரு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு ஒரு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுக்குறாரு. அதுக்கு பெண் தலைமை ஆசிரியரே உடந்தையாக இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த மாணவிகளும் பள்ளிக்கு செல்வதா வேண்டாமான்ற மாதிரியான ஒரு சிக்கலை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள்,
இப்போ சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்புறம் நடந்த ஒரு கொடூரத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்படி தொடர்ச்சியாக ஏன் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ குற்றச்செயல் நடக்குது? நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் கைது செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க எப்படி சுட்டுப்பிடிக்கப்பட்டாங்கன்னு பார்த்துட்டு, அப்போ ஒரு கொலை செய்தால் இல்லை ஒரு குற்றம் செய்தால் பெண்களுக்கு எதிராக ஒரு பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை செய்தால் எப்படியாகிலும் சட்டம் அதோடைய கடமை செய்யும், நம்ம பிடிபடுவோம்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு செய்வதற்கான துணிச்சல் இது என்ன தருது? ஏன்னா சட்டம் அது கடமை செய்யாமல் யாருமே பிடிபடாமல் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்லை. அதுக்கான வேலைகள் காவல்துறை ஏதோ ஒரு விதத்தில் செய்கிறாங்க. போக்சோ சட்டத்தில் கீழே வழக்கெல்லாம் கூட பதிவு செய்யப்படும் போது கூட இத்தகைய கொடூரங்கள் எப்படி நடக்குது? அந்த துணிச்சல் அவங்களுக்கு யார் தருது? பரவாயில்ல, நம்ம வந்துட்டு 3 மாதம் இல்லாட்டி 3 வருஷத்தில் நம்ம வெளியே வந்துடுவோன்ற மாதிரியான இந்த அசாத்திய மனதைரியம் அவங்களுக்கு எப்படி கொடுக்குது? அப்போ இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான இத்தகைய பாலியல் வன்கொடுமைகள் முடிவுக்கு வருமா? இல்லை அரபு நாடுகளில், வளைகுடா நாடுகளில் பொது வெளியில் வந்துட்டு மரண தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாமே சட்டத்தின் பால் தான் நடக்கணும், நீதியின் பால் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிவகைகள் நம்ம பின்பற்றும் போது இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை பிரிவு அப்படின்ற மாதிரியான வகைப்பாட்டை தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இவங்க வந்துட்டு அதிகபட்ச சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, வெகு அரிதாகவே தூக்கு தண்டனை போன்ற நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இத்தகைய ஒவ்வொரு நாளும் பெண்கள் வெளியே நடந்தால் அவங்களுக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி போனதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நம்ம சட்டத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா? மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இல்லை நம்ம தவறு செய்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு கொடுக்கப்படாத பட்சத்தில் இத்தகைய குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குமா? பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி எழுது. ஒரு பக்கம் பெண்கள் விமானம் ஓட்டுறாங்க, மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறாங்க, பல்வேறு முக்கியமான பணிகள் ஈடுபடுறாங்க, உயரிய பொறுப்புகளில் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிறாங்க, பில்லியனராக மாறுறாங்க, சுயதொழில் முனைவராக மாறுறாங்க, கடுமையான பணிகளை உடல் உழைப்பு கூட செய்கிறாங்க. இப்படி பெண்களை பற்றிய ஒரு போற்றுதலுக்குரிய விஷயங்கள் வரக்கூடிய அதே வேளையில் அதை விட பன்மடங்கு அதிகமாக நாளுக்கு நாள் பெண்கள் தனியாக நடக்க முடியல, அவங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, உச்சகட்டமாக கொலை செய்யவும் படுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இதற்கு எப்போதான் விடிவு காலம்? குறைந்தபட்சம் இதனுடைய அளவுகோல்கள் எப்போதும் குறையும் அப்படின்ற கேள்வி நம் எல்லார் மனதிலையும் எழுவதை தவிர்க்க முடியல. இது போன்ற நுணுக்கமான சமூகம் சார்ந்த அரசியல் பதிவுகளை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.